ரேட் ரேஸ் வந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்ட் 2 வீடியோ இது. வெல்கம் டு ஆஸ்ட்ரோக்லான். சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரேட் ரேஸ் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 65 வயசு வரைக்கும் நினைச்சாலும் வேறு விஷயத்தை செய்யவே முடியாது. பிடிக்காத வேலைனாலும் திரும்ப செஞ்சே ஆகணும். எதுக்கு அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் பில்லு, அதுக்கப்புறம் உங்களோட வீட்டு இஎம்ஐ, கார் லோன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் செஞ்சு முடிக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிருப்பீங்க. என்ன ரேட் ரேஸில் கொண்டு போய் விட்ட ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாக்கிங்லி வந்து என் லைஃப் எப்படி எங்கே போய் கேட்டால் என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட இடம் தான் என்ன ரேட் ரேஸ்லேயே கொண்டு போய் விட்டுச்சு. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? அது எது எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் செஞ்ச விஷயம் ஒர்க் அவுட் ஆனது, ஒர்க் அவுட் ஆகாது, அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிடில் கிளாஸ்லேயே வந்து நம்ம ரொம்ப புனிதமாக நினைக்கிறது வந்து படிப்பு கைஸ். ஸோ படிச்சா அவங்க லைஃப் நல்லா இருக்கும், படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்ன ரேட் ரேஸ்க்கு ட்ரெயின் பண்ணதே வந்து இந்த படிப்பு தான். அதுக்காக ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கெட்டதான்னு கேட்டிங்கன்னா அது கெட்டதெல்லாம் கிடையாது. அதில் அவங்க கொடுக்குற இந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது பின்னாடி இருக்க லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங், அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் அது கூடயே சேர்ந்து ஒரே இடத்துல உட்காரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷம் உங்களுக்கு சிலபஸ் மாறுங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாம் மாறும். ஆனா அந்த டீச்சர்ஸ் வந்து உங்களை ஒரு சில விஷயத்துல உங்களை பழக்கப்படுத்துவாங்க. அந்த பழக்கம் மட்டும் நீங்க எந்த ஸ்கூலு, எந்த கிளாஸ், எந்த டிகிரி எங்க படிச்சாலும் சரி ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஒரே இடத்துல உட்காரு, எந்திரிச்சு போகாத. இன்ட்ரோல் பிரேக்ல மட்டும் தான் நீ ஒண்ணுக்கு போகணும். இனிமே கிளாஸ்ல அங்க இங்கன்னு இஷ்டத்துக்கு உட்காரவே கூடாது. சாப்பிட்ற நேரத்துல மட்டும் தான் நீ சாப்பிடணும், பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை வந்து நம்மளுக்கு திரும்ப ஸ்பூன் ஃபெட் பண்ணுவாங்க. அதே ஸ்கூல்ல நீங்க வந்து ஒரு கிரிக்கெட்ல பெரிய சாம்பியனா இருங்க, கபடியில சாம்பியனா இருங்க. ஆனா அதே மிட் டேர்ம்ல வந்து ஒரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல எதுலயோ உள்ள நீ முட்டை வாங்கி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை இன்னும் மாடு மேய்க்க தான் போவ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன படிப்பு படிச்சானே மார்க் வாங்கிருக்க மார்க். அதே கிளாஸ்ல இன்னொரு பையன் அதுல 100 வாங்கியிருப்பான். மிச்சம் எல்லாத்துலயும் அவன் முட்டையா இருப்பான். இருந்தாலும் அவன் தான் வந்து கோல்டன் ஸ்டூடெண்ட், லைஃப்லயே அவன் தான் பெஸ்டா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு புகழாத புகழ் வந்துட்டு இருப்பாங்க. வெரி குட்ரா, கை குடு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இன்டெரக்டா வந்து சப்கான்ஷியஸ்லி வந்து உங்களுக்கு கொஞ்சமா வந்து இந்த வேம்பயர் கடிச்சு இப்படி வேம்பயர் ஆகுமோ அந்த மாதிரி வந்து ரேட் ரேசர் கடிச்சு உங்களை ரேட் ரேசர் ஆகிடுவாங்க. அண்ட் நம்மளும் வந்து இதை புரியாமலே வந்து ஸோ இப்படி செஞ்சாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றப்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்கூலுக்கு அட்டெண்டன்ஸ் லேட்டா வந்து அங்கே ப்ரெஷர் பண்ணுவாங்க. அவங்க சொன்னதை உள்ளார வாங்கிட்டு நம்ம ரேட் ரேசர் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எல்லா இடத்துலையும் நெருக்கடி பண்ணி கொண்டு போய் விட்டுருவாங்க கடைசி அந்த இடத்துல. That's first thing. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். அண்ட் செகண்ட் வந்து எமோஷன்ஸ் கைஸ். நம்ம நிறைய நேரம் வந்து இந்த டைரக்ஷன்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப நம்ம வந்து அசைக்கிறதுக்கான சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எமோஷனலா வந்து அட்டாக் பண்றது தான் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நம்மளை கோவப்படுத்தினா நம்ம வந்து போகணுன்ற டைரக்ஷனை மறந்துட்டு இவங்கள சண்டை போட்டுட்டு இருப்போம். யாராவது ஒருத்தன் வந்து விஜய் அஜித் பெஸ்ட்னு சொல்லி பேசி நம்மள்ட்ட ஆர்கியூ பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். தலைவன் தளபதி சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும்? சான்ஸே இல்ல மச்சான். தலை வேற, தளபதி வேறடா. நம்ம எமோஷன்ஸை ட்ரிகர் பண்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம எமோஷன்ஸை எங்கெங்கெல்லாம் ட்ரிகர் பண்றாங்கன்னு பாருங்க. அண்ட் இதுல நீங்க ஒரு விஷயம் நீங்க கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முக்காவாசி தமிழ் படத்துல வந்து பணக்காரன் கேட்டவன் அப்படியே நல்ல பணக்காரன் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. நிறைய சம்பாதிச்சிருப்பான், ஆனா பார்த்தீங்கன்னா வீட்டில் தனிமையில் நின்றுட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக அப்படி இடி மின்னலாம் இருக்கும், தூக்கம் வராமல் அப்படியே புலம்பிட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே ஒரு ஏழை பார்த்தீங்கன்னா கைத்து கட்டில் படுத்துட்டு காற்று வாங்கிட்டு அப்படியே நிம்மதியாக ஃபேமிலி கூட எல்லாம் ஹாப்பியாக பேசிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பணக்காரன் வீட்டில் ஒருத்தங்க பேசவே மாட்டாங்க. ஈவன் இந்த வாரிசு படத்தில் கூட பாருங்க, இது அங்கே இருந்து அப்படியே உங்க மைண்டுக்குள்ளார வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே இருந்துச்சு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ராகுல் எனக்கு இந்த வேலையே போதும், எனக்கு பெருசா ஆசைலாம் கிடையாது ராகுல், எனக்கு வந்து இருக்கிற வேலையில நிம்மதியாக என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்படி சந்தோஷமா இருந்தாலே போதும், எனக்கு இந்த தேவையில்லாத டென்ஷன், பிசினஸ் ஏன் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத டென்ஷன். எனக்கு சி கைஸ், உங்களோட பில் கேட்ஸுக்கு ரொம்ப கம்மி டென்ஷன். நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட்ல வேலை செய்யறவனுக்கும் அதே கம்பெனில சத்ய நடலான சிஇஓவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, சத்ய நடல் வந்து ஃபேமிலி கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அவருக்கு வந்து டென்ஷன், வேலை டென்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபேமிலி வெக்கேஷனுக்கெல்லாம் எடுத்துட்டு போவாரு. எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் 7 நாள் ஆகும். இந்த ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு கவலையே கிடையாது. லைஃபை அவங்க பெட்டரா வாழ்வாங்க. அதனால நீங்க எப்பயாவது வந்து இந்த தமிழ் படத்துல மெலடி மியூசிக்கோட இந்த பணக்காரனுக்கு சந்தோஷமே இல்லை, ஏழைக்கு தான் சந்தோஷம், ஏழைங்க வந்து ஃபேமிலி கூட இருக்கிறாங்க அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிட் வரதுக்கு முன்னாடி இருந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன். காலையில இதே தெருவில் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 மணிக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. எப்ப அப்பனா 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 7 மணிக்கு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போய் அங்க நின்று வேலைக்கு போயிடணும். நான் 7 மணிக்கு எந்திரிச்சு ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்ல இருந்து வந்து பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு படமோ கொஞ்ச நேரம் கேமோ விளையாண்டுட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் திரும்ப பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாத்தையும் வந்து வீட்லயே பண்ணுவேன். நான் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா இல்ல டிபிக்கலா மிடில் கிளாஸ் ஸ்பெண்ட் பண்றாங்களா? அந்த ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு வருது, ஆபீஸ்ல இல்லாத பாலிடிக்ஸ், டென்ஷன் இதெல்லாம் எனக்கு கிடையாது கைஸ். அதுல இருக்கிற ஸ்ட்ரெஸ், அதுல இருக்கிற டென்ஷன் வந்து இதை விட ரொம்ப கம்மி. அண்ட் ஆல்சோ தி ரிவார்ட்ஸ் மச் ஹையர். நீங்க கவனிச்சு பாருங்க, மைக்ரோசாஃப்ட், ட்விட்டர் இது எல்லாத்துலயும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வேலைக்கு அமிச்சாங்களே, அதுல எத்தனையோ பேர் வந்து 10 வருஷம் 12 வருஷம் வேலை செஞ்சவங்க. அதே அந்த 10 வருஷம் 12 வருஷத்தை நான் ஏன்
என் கம்பெனியில் ஒர்க் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னா என் கம்பெனி நிறைய இன்கம் வந்துடும். இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின கார் ஜாக்வர் கார், இப்போ வச்சிருக்கிற பைக் BMW பைக். ஸோ அது எங்கே இருந்து வந்துச்சு? நான் யாருக்கோ வேலை செஞ்சு வரல, எனக்காக வேலை செஞ்சு என் கம்பெனி உருவாக்கி என் கம்பெனி இன்கம் தருது. 1லேருந்து 4 கம்பெனி ஆயிடுச்சு. திஸ் இஸ் புல்ஷிட். உங்கள்ட்ட வந்து யாராவது வந்து இந்த மாதிரி பணக்கார நிம்மதி இல்லை, ஏழைக்கு நிம்மதி இருக்கு, இந்த கதை விட்டானா அதை நம்பாதீங்க. இந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, கழுத்துக்கு மேல காசு போச்சுன்னா நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே காசு யாருமே கொடுத்தது இல்லை. ஸோ பி கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யார் வளர்க்குறான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூலில் டீச்சர்ஸ், வீட்டில் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் உங்கள்கிட்ட பேசுறப்ப பழகிறப்ப அவங்கள்ட்ட சில விஷயத்தை நீங்கள் இன்ஸ்பயர் ஆவீங்க. அவங்க செய்யற விஷயம், பழகிற விஷயம், பேசுற விஷயம், அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் அது எல்லாமே உங்கள்கிட்ட நீங்கள் அடாப்ட் பண்ணி உங்களை நீங்கள் அந்த மாதிரி வளர்க்க ஆரம்பிப்பீங்க. இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ விஷயத்தினாலும் பார்க்கலாம், எவ்வளோ விஷயத்தினாலும் கேட்கலாம். இதுலேருந்து எந்த விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, எந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா உங்க மைண்ட் செட் அங்க என்னத்தை யோசிக்குது அப்படின்றத கவனிங்க. சில பேர் வந்து என் கூட இருந்த சில ஃப்ரெண்ட்ஸ் நான் தம்மு தண்ணி அடிச்சது கிடையாது, ஆனா என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தம் அடிக்காதவங்க தம் அடிக்க ஆரம்பிச்சான். எதுக்கு அதை அடிக்கிறோம்? ஸோ அப்போ எதை வச்சு அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம்? ஏன்னா நம்மள வந்து நம்ம வளர்க்கறது வந்து கடைசியா நம்ம தான். பேரண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட 1000 விஷயம் சொல்லலாம், அவங்களை ஃபோர்ஸ் பண்றதுக்காக நம்ம சில விஷயம் செய்யலாம். பட் நம்ம ஆக்சுவலாக நம்மள பழகிக்கல. நம்ம வந்து முடிவெடுத்து சரி ஓகேப்பா காலை நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்ற முடிவெடுத்து செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஜிம்முக்கு ரெகுலராக போன முடிவெடுத்து நம்ம போறோம் பாருங்க. அதெல்லாம் நம்ம வளர்க்கறது. நம்ம அப்பா அம்மாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க புடிங்க எடுத்து 4 நாள் போறோம். லைஃப் லாங்லாம் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. நம்ம வளர்க்கறதுல நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வளர்த்துக்கிறோம் அப்படின்றத பாருங்க. உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு. நெக்ஸ்ட் வந்து தி growth mindset இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். 5000 ரூபாய் கூட சம்பளம் தரான்றதுக்கு இன்னொருத்தர் போறது அப்படின்றது இட்ஸ் நாட் growth mindset. ஸோ நம்ம growth mindsetன்றது வந்து திங்கிங் அபவுட் தி லாங் டர்ம் ஃபோக்கஸ். நான் வந்து நாளைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறேன், நான் வந்து இந்த ரேட் ரேஸ் வந்து வெளியில் தப்பிக்கணும், நான் ஒரு மில்லியனர் ஆக போறேன் அப்படின்றது எல்லாமே growth mindset. ஸோ அந்த growth mindsetக்கு எதெல்லாம் செஞ்சு அங்க போவேன் அப்படின்றது தான் உங்களோட ஃபோக்கஸா இருக்கணும். 2000 ரூபாய் 3000 ரூபாய் கூட salary கிடைக்குது, 20000 கூட salary கிடைக்குது அப்படின்றது வந்து இட் நெவர் கெட்ஸ் யூ தேர். உங்களுக்கு தேவை உங்க டைமோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது தான் நம்மளோட ஃபோக்கஸா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஸோ அது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மிடில் கிளாஸ்க்கு வந்து உலகத்தில் பணக்காரனு கூட நிறைய செலவு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது, ஏழைக்கும் இருக்காது. மிடில் கிளாஸ்க்கு மட்டும் தான் டிவி ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கன்னா அத்தனை பேம்ப்ளெட்ஸ் அண்ட் அதே மாதிரி eBay எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிடில் கிளாஸ் மட்டும் தான் டார்கெட் பண்ணுவோம். அதில் ரொம்ப லோ வேல்யூ ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்காது, ரொம்ப ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ் இருக்கவே இருக்காது. ஃபுல்லாக மிடில் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை உங்களுக்கு நிஜமா தேவைன்னா போய் வாங்கிக்கோங்க. ஸோ தட்ஸ் a different thing. But the point is, உங்க மைண்ட் செட் வந்து உங்க கையில் காசு கொடுத்தா உங்க மைண்ட் என்னத்தை யோசிக்குதுன்னு பாருங்க. என்ன செலவு பண்ணலாம்னு யோசிக்குதா, இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை எப்படி டபுள் ஆக்கலாம்னு யோசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா பணக்காரன் இதை தான் யோசிப்பான். நம்மளுக்கு காசு கொடுத்தோன்னா ஐஃபோன் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா மைண்ட் செட் இஸ் நாட் growth mindset. நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி பத்தலன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து greed-ஐ ஃபாலோவே பண்ணாதீங்க. எனக்கு அடிக்கடி வர மெசேஜ் என்னன்னா, ராகுல் இந்த ஸ்கீமில் போட்டால் எனக்கு இவ்வளோ காசு வருது, இந்த MLM இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, கிரிப்டோவில் அதை போடலாமா, இதை பண்ணலாமா, ஒரு குருட்டுத்தனமா அவங்க சொல்றதுக்கு பின்னாடி அவங்க எதை யோசிக்கிறாங்க அப்படின்னா, இதுல போட்டா எனக்கு இவ்வளவு காசு வரும், இந்த தண்ணிய டெய்லி ஒரு துளி தண்ணில கலந்து குடிச்சேன், இப்போ என்னுடைய கரங்கள் இரும்பு மாதிரி ஆயிருச்சு, இதுல போட்டா எனக்கு இவ்வளவு நேரத்துல இவ்வளவு காசு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஒரு சின்ன ஒரு greed-ஐ ஃபாலோ பண்றாங்க. greed-ஐ ஃபாலோ பண்ணா லாபமே அடைய முடியாது, நஷ்டத்துல தான் கொண்டு போய் விடும். ஏன்னா உங்களோட greed தான் வந்து இன்னொருத்தனோட முதலீடு. ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி ஆரம்பிக்கிறவனுக்கு வந்து அதிக வட்டின்னு சொல்றவங்க வந்து அவனோட முதலீடு வந்து நான் எங்கேயோ பணம் பண்ணி நிறைய பணம் வரும், அதுல நான் வந்து இவ்வளவு வட்டி கொடுக்குறேன் அப்படின்ற கால்குலேஷன் இல்ல. வட்டி இவ்வளவு போட்டா இத்தனை பேர் பேராசையோட வருவான், அத்தனை பேர் இருந்து இவ்வளவு அமௌண்ட் வாங்குவேன் அப்படின்றதான் ஃபினான்ஷியல் மாடல். ஸோ உங்களோட greed இன்னொருத்தனோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்க அந்த தப்பை நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து லேசியான வழியில பணக்காரன் ஆகணும் அப்படின்றத யோசிக்காதீங்க. எனக்கு ஏன் வந்து சில பேர் வந்து நான் ட்ரேடிங் கத்துக்க போறேன் அப்படின்றப்ப எனக்கு ஏன் அது வந்து ஒரு பெரிய விஷயம் என்கரேஜ் பண்றது இல்லை. நான் நிறைய ட்ரேடிங் பண்ணுவேன் கைஸ், பட் ஏன் அதை சொல்றது இல்லை அப்படின்னா, அவன்கிட்டே நீங்க கூப்பிட்டு சரிவா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்போம், வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவோம், உழைப்ப கொடுக்குற ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா செய்ய மாட்டோம். ஸோ அந்த மாதிரி லேசியஸ்ட் வேலை பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா ட்ரேடிங் வச்சு உருட்டுறவங்க உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா உருட்டப்படி வெறும் ட்ரேட் மட்டும் பண்ணி கோடீஸ்வரனா பார்த்தது இல்லை. ஏன்னா நீங்க சம்பாதிக்கிற உங்களோட ப்ராஃபிட்ன்றது இன்னொருத்தனோட லாஸ். அப்படிதான் நீங்க அந்த ட்ரேடிங்ல வந்து சம்பாதிப்பீங்க. நான் ட்ரேடிங் பண்றேன், அது வந்து இட்ஸ் லைக் a very small portion of my portfolio. லைக் ஒரு 10% தான் எப்பவுமே நான் ட்ரேட் பண்ணுவேன். பேராசையே பண்றது எனக்கு வந்து சக்சஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்றது அந்த வேலையே கிடையாது. அதே மாதிரி ஃபைனலா வந்து உங்க ஃபேமிலியை ட்ரெயின் பண்ணுங்க guys. உங்க ஃபேமிலியை நீங்க வந்து பழக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட growth மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் டூ ஹார்ட் டு கோ. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ்ல இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டோ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளாரே 1008 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க.
அப்படி சண்டை போட்டு என்னங்க அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்களா, ரொம்ப பெருசா கிடையாது. அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஆப்போசிட்ல இருக்கிற இந்த பண கஷ்டம் இந்த பிரச்சனை எல்லாம் சண்டை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், லைஃப்ல 2 பேருமே நல்லா வரலாம். அதை செய்ய மாட்டாங்க. இவங்களுக்குள்ளாரே பொழுது நீங்க சண்டை போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்றது. ஸோ இதுக்கு ஃபண்டமெண்டலா ஒரு ரீசன் என்னன்னா, ஒரு 25 வயசு ஆயிடுச்சா 22 வயசு ஆயிடுச்சா அதுக்கப்புறத்துல வந்து அப்பா அம்மா எல்லாத்தையுமே வந்து யூ ஹாவ் டு ட்ரெயின். அந்த ட்ரெயின் பண்றப்ப பிரச்சனை ஃபேமிலிஸ்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா வரும். நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அண்ட் ஃபேமிலி கூட வந்து சில சமயம் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும், அது செய்யணும். அண்ட் சில நேரம் வந்து அவங்க கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம மாறக்கூடாது. நிறைய விஷயம் இருக்கு. பட் த பாயிண்ட் இஸ் லைக் உங்களோட டைமை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேல்யூ பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ பண்ணாத வரைக்கும் உங்க டைம் உங்களுதே கிடையாது. யார் வேணாலும் வந்து உங்களை படத்துக்கு கூட்டு போவாங்க, அவங்களுக்கு போர் அடிச்சா உட்காந்து உங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. இது எல்லாமே வந்து டைம் வந்து which can put it towards your growth. அந்த growth time தான் எடுத்து நீங்க sacrifice பண்றீங்க. So think about it guys. We'll catch up again in another video. Thank you so much and cheers.